வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுவாமிஜியோட நாலொரு நற்சிந்தனையிலிருந்து மகிழ்ச்சியோட வாழ அப்படின்னு. ஒரு மனிதன் அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா, அவன் பிறவி எடுத்ததே மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக தான். ஆனால் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா, இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ தெரியவில்லை என்று தான் அர்த்தம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நானும் அப்படி தான் இருந்தேன். எது இறைவன் எனக்கு கொடுக்குறானோ அதை நான் வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன்னா அதுதான் மகிழ்ச்சி. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஆசைப்படுறோம். அதாவது எது என்கிட்ட இல்லையோ ஓகே, ஆனால் மற்றவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் நமக்கு வரணும்னா எப்படி? அப்போ என்கிட்ட என்ன இருக்குது, இறைவன் என்ன அதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 4 கொடுத்துருக்கிறாரு இறைவன் நமக்கு. அற்புதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு பொக்கிஷம். என்னென்ன பொக்கிஷம் அப்படின்னா சுவாமி சொல்கிறாரு, உடல், உயிர், மனம், மெய்ப்பொருள். இந்த 4 தான். இந்த 4 கொண்டே நீங்கள் சிறப்பாக வாழலாம். உண்மை தானேங்க, பேசிக்காக தானே. அப்போ அதை பேசிக்கை விட்டுட்டு நான் எது எனக்கு தேவையோ அதை விட்டுட்டு, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, இருக்கிறத விட்டுட்டு இல்லாத ஒன்று தேடி போயிட்டுருக்கோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கேயோ அலைகிற ஞானத்தங்கமேன்னு பாடல் கொடுத்துருக்காங்க. அது நம்ம தெரியல, தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை விட சிறப்பு வேறு எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த 4மே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிலிருந்து ஒன்றாக சிறப்போடு மனிதனாக விளங்குகிறது இந்த 4. அப்போ உடல் என்பது என்ன? ஆற்றலின் திரட்சியே. அப்போ ஆற்றல் என்பது என்ன அப்படின்னா மெய்ப்பொருள் இயக்க நிலையே. அப்போ மெய்ப்பொருள் தான் ஆற்றலாக நிலைக்களமாக இருந்து வெட்டவெளி அப்படின்னு சொல்கிறோம். அந்த வெட்டவெளி தான் நமக்குள்ள என்ன பண்ணுதுங்க, இயக்க ஆற்றலாக இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த மெய்ப்பொருள் எப்போ நம்ம நினைச்சோம், அது நினைச்சிச்சு அப்படின்னா நம்ம நிறுத்திடுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, அதை உடலில் நிறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை உணர்ச்சி அப்படின்ற பேரில் நாம் என்ன பண்ணுறோங்க, அதிகப்படுத்தி உடலை உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் துன்பத்துக்கு ஆளாகிறோம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், பேரியக்க மண்டலங்க தோற்றத்தை உணரும்போது அந்த ஆற்றல் தான் உயிராக உணர்ந்து முடிவாக தனது மூல நிலையை, மெய்ப்பொருளை, நிலைக்கலனாய் உள்ள ஆதி நிலையை உணர்வதே முழுமை பெறுகிறது. பிறவி எடுத்ததே உடலை கொண்டு, உயிர் இருக்கும் போதே, மூச்சு உள்ள சொல்லுவாங்க, காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னா என்ன அர்த்தங்க? கிராமத்தில் புறம் பார்த்தீங்கன்னா காற்று பயிர் இது பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி விசிறுவாங்க. அப்போ பதிரெல்லாம் பறந்துடும், பயிர் கீழடிக்கும். அதுபோல் நம்ம மூச்சு காற்று இருக்கும்போதே நாம் வாழ்க்கையில் உணர்ந்தோம் அப்படின்னா இதுதான் சிறப்பு, இதுக்கு தான் பிறவி எடுத்தோம் நம்ம. அப்போ அந்த தோற்றமே என்ன பண்ணுதுங்க, மனமாக நமக்குள் இயக்கம் பெறுகிறது. அப்போ இந்த 4மே பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஒன்றாக இணைந்து இயக்கம் பெறுகிறது. அந்த நுண்ணிய இயக்க ஆற்றலான அந்த பரமானு தான் நமக்குள் பெரும்பாலும் அந்த ஆதி நிலை தான் நமக்குள்ள என்ன பண்ணுதுங்க, மூலப்பொருளாக இருந்து உயிராற்றலாக இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த உயிராற்றலை இயங்கும் போது தான் வெளியே வருவது தான் மனமாகவும் 5 புலன்கள் வழியாகவும். இதை ஒட்டுமொத்தமாக நமக்குள்ள காட்டி நமக்குள் இருப்பாக இருந்து விலக்கி கொள்வது இந்த உடல். அப்போ நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இல்லாமல் உணர்வு என்ற நிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும். அப்போ வாழ்க்கை என்பது அந்த 4 கான்செப்டில் தான் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு எண்ணமோ சொல்லோ செயலோ அதோட விளைவு என்ன பண்ணுதுங்க, நமக்கு தான் வரப்போகிறது அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அப்போ எண்ணத்தில் இருக்கட்டும், சொல்லாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுங்க, எந்த விதத்திலையும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ உடலுக்கோ அறிவுக்கோ ஊறு விளைவிக்காத செயலாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா இந்த உடலை அந்த மெய்ப்பொருள் தான் எனக்கு உயிராக இயங்குது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உடலை கொண்டு தான் இதுக்குள் சிறப்பாக இருக்கக்கூடிய மனம் என்ற விதத்தில் அந்த மனதை எப்படி வைத்து கொண்டால் வாழ்க்கை நீடிக்கலாம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை விட சிறப்பு மகிழ்ச்சியோட வாழ வேற எதுவுமே தேவையில்லை. அப்போ பொருளெல்லாம் மகிழ்ச்சிக்கு உதவுமா அப்படின்னா பொருளெல்லாம் தேவைப்படும், ஆனால் அதுவே வாழ்க்கை இல்லை. அப்போ அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா உடல், உயிர், மனம்
இது மூன்று ஒருங்கிணைக்கக்கூடியது மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை எண்ணத்தால் நம்ம அந்த நிலையை அடைவதற்காக தான் பிறவி எடுத்தோம் என்று உணர்ந்து கொண்டால் இந்த மூணு ஒன்றுக்குள்ள ஒன்று இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். அப்போ அறிந்து பொழுதுதான் அதனோடு நாம் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இறைநிலையோடு நாம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையாக வரும் என்று சொல்லி மகிழ்ச்சியோட வாழதான் மனிதனாக பிறவி எடுத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். இதை நமக்கு விளக்கம் கொடுத்த மனவளக்கலை மன்றத்திற்கும் இதுகாலம் சேவை மெடித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.